அனைவருக்கும் வணக்கம். ரெண்டாவது புறமா வந்துருச்சு. இல்லை கமல் சார் வந்து பணப்பீட்டை எடுக்காமல் கோட்டை விட்டது யாருன்னு சொல்லி கேட்குறாரு. உடனே பார்த்தீங்கன்னா இந்த பூமர் தினேஷ் வந்துருச்சு விசித்ரா அப்படின்றது. எதுக்கு எடுத்தாலும் இந்த பூமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன பூமர் மணி அது வந்துருச்சு விசித்ராமா தான் கோட்டை விட்டாங்கன்னு சொல்லி எப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பச்சோந்தி பையன் வந்துருச்சு, அவரும் பார்த்தீங்கன்னா விசித்ராமா தான் பெட்டி எடுத்துகிட்டு போனா சொல்லிகிட்டே இருந்தேன் சார். அவங்க வந்து எடுக்கவே இல்லை சார். என்னடா இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா பூமர் கும்பல் உட்காந்துட்டு விசித்ரா வெளியே போ பணப்பெட்டி எடுத்து வெளியே போ, எப்படியாவது வெளியே போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்றாவதி ஒரு கேவலமாக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எப்படி திட்டுறதுன்னு கூட தெரில. அதுக்கப்புறம் விஜய் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து மணி எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். மாயா வந்துருச்சு நானே எடுத்துக்கணும் சார், நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு தான். அதுக்காக எல்லாருமே எடுக்கணும் தான் நினைப்பாங்க. ஆனால் எடுக்கலையே, அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு பேர் கோட்டை விட்டதா? இப்போ வந்து ஒரு ஆள் தான் கமல் சார் சொன்ன மாதிரி டைட்டில் வந்து அடிக்க போகிறாங்க. எல்லாரும் சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து விசித்ராங்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தினேஷுக்கு டைட்டில் கிடைக்க வாய்ப்பே இல்லை. மணிக்கும் கிடைக்காது, விஷ்ணுக்கும் கிடைக்காது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் உட்காந்துட்டு விசித்ரா எடுத்துகிட்டு கோட்டை விட்டாங்க. நீங்களும் தான்டா கோட்டை விட்டுருக்கீங்க. அப்படி பார்த்தா எல்லாரும் தான் கோட்டை விட்டுருக்கீங்க, ஒரு ஆளாக தவிர. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா விசித்ரா. இதில் என்னென்னா விசித்ராமா யாரை சொன்னாங்க அப்படிங்கிறது வெளியே வரல, அர்ச்சனா யாரை சொன்னாங்க அப்படிங்கிறது வெளியே வரல. விசித்ராவை டார்கெட் பண்ணுற மாதிரியே ஒரு ப்ரோமோவை செட் பண்ணி வச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.